என் ஃப்ரெண்டு மூலியமா ஜாகிர் ஹுசேன் இந்த பையன் எனக்கு பழக்கமானா. அங்க சென்னை வந்திருந்தப்போ ஃப்ரெண்டானவன் தான் எனக்கு இவன். என் நம்பரை வாங்கிட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ காசு வேணும், பணம் வேணும், நகை வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நகை பணம் எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு காரு நகை என்னோட நகையெல்லாம் அவங்க வேற நகையா மாத்திட்டாங்க. கொடுத்த காசுக்கெல்லாம் காரு புல்லட் அப்படின்னு வாங்கிட்டாங்க. இத மாதிரி என்ன மட்டும் அவன் நிறைய ஏமாத்தல. அவன் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இத மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டான். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஒரு 10 பொண்ணுங்களோட லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன், யார் யாரெல்லாம் இவன் ஏமாத்தினான்னு சொல்லிட்டு. நான் அவர் என் கூட நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமா பையங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தோம். பழகிட்டு இருக்கிறப்போ நல்ல விதமாக பேசி எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்குள்ள என் கூட பேசி பழகி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணி நான் நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு 2 வயசில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ 2019 நடந்தது இது. எனக்கு 2 வயசு குழந்தை இருக்கிறப்போ என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால என்கிட்ட ஆசையாக பேசி எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் உனக்கு எல்லாமே அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப ஏமாற்றிட்டான். நான் உன்னை நம்பி என் வீட்டுக்காரனையும் கையை விட்டுட்டு தலாக் கொடுத்துட்டு என்னை ஊரை விட்டு வேறு ஊருக்கு கொண்டு வந்து வச்சுருந்தப்போ என்கிட்ட ஒரு 10 பவுன் என் வீட்டுக்கார்ட்ட தலாக் கொடுத்துட்டு நான் வரக்குள்ளே எனக்கு கல்யாணத்துக்குன்னு போட்ட ஒரு 10 பவுன் 1 லட்ச ரூபா பணம், என் வீட்டு பத்திரம் என்கிட்ட இருந்துச்சு. எங்கள் பூர்வீக சொத்து தேர்லந்தூரில் இருக்கிற ஒரு வீடு. எங்கள் அம்மா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டதுனால அவங்க வீட்டோட பத்திரம் என் கையில் தான் இருந்துச்சு. அவங்க வீட்டில் நாங்கள் 2 பேரும் ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஏன் அங்கெல்லாம் போய் இருக்கீங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்போ நானும் நம்பி சரி 2 பேருமே நம்பி தான் போனோம். அப்போல்லாம் இவன் நல்லவன் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை நம்பி ஊருக்கு அழைச்சிட்டு போய் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தி என் நகையை பிடுங்கி என்கிட்ட இருந்த பத்திரம் எல்லாத்தையும் அடித்து பிடுங்கிக்கிட்டாங்க. நானும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணினேன். ஊரில் இந்த தெருவுலலாம் என்னை போட்டு அடித்தாங்க. அந்த ஊர் தெருவுக்கே தெரியும் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தினது.